சரிங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதனுடைய உற்பத்தி. எப்படி இந்த உலகம்ங்கிறது இவ்வளோ பெருசா இருந்தும், அந்த மனம்ங்கிற ஒரு சின்ன விஷயத்திலேருந்து அது உண்டாச்சு அப்படிங்கிறத சாமி ஒரு உதாரணம் மூலமா சொல்லியிருந்தாரு. ஒரு ஆலமரத்த எடுத்துட்டோம்னா, அதனுடைய விருட்சம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா, அதனுடைய விதைய எடுத்துட்டோம்னா, அது கடுக விடவும் ஒரு 1/4 பாகத்தில தான் இருக்குது. 4 பாகமா கடுக வெட்டுனோம்னா, அதில ஒரு பாகமா தான் அதனுடைய விதை இருக்கு. அப்ப அந்த விதையில இருந்து தான் அது முளைச்சு அவ்வளோ பெரிய விருட்சமா வந்திருக்குது. அப்படி வந்த அந்த மனம் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, அந்த விதைக்குள்ளார பருப்பா இருந்து, அந்த பருப்புல இருந்து தான் அது முளைச்சு வந்திருக்குது. அந்த பருப்ப மூடி பாதுகாத்துட்டு இருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, அது அகங்காரம்ங்கிற தோல். அப்போ நமக்குள்ளாரையும் இந்த உடம்புங்கிறது அகங்காரமா இருக்கக்கூடிய தோலா இருக்குது. அதுக்குள்ளார ஜீவன்கிற ஒரு பருப்பு இருக்கு. அந்த ஜீவன்ல இருந்து தான் விருட்சம்னு சொல்லக்கூடிய இந்த மனம் வெளியில வருது. அது வந்து வெளியில இருக்கக்கூடிய விசாராதிகள உண்டு பண்ணுது. எண்ணங்கள் மூலமா பல சிருஷ்டிகள அது உண்டு பண்ணுது. அதத்தான் நாம சொப்பனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி அந்த சிருஷ்டிகள்ல அது மேலும் மேலும் பல விஷயங்கள அது சிருஷ்டி பண்றதுக்கு ரெடியாவே இருக்குது. ஒரு விதைய போட்டோம்னா, அந்த ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்திலிருந்து நெறையா காய்கள் வருது. அந்த காய்கள்லேருந்து நிறைய மரங்கள் வருது. இப்படி ஒரே ஒரு விஷயத்திலிருந்து அடுக்கடுக்கா நிறைய விஷயம் வர்றதுனால தான் அத சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அது எங்க இருக்குதுன்னா, நம்மளுடைய மூலமா இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி ஸ்தானத்தில, புருவ மத்தியத்தில அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். அதனால தான் அத வந்து வட விருட்சம் அப்படின்னு சொல்லி பேரு. அங்க தான் குரு தட்சணாமூர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு. அதனால தான் அடங்கிய மனமே குரு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அப்போ இந்த உலகம்ங்கிறது நம்மளிருந்து வெளிப்பட்டிருந்தாலும், அந்த உலகத்துக்குள்ளார நாம இருக்கிறதா ஒரு எண்ணம் நமக்கு இருக்கவே செய்யுது. நாம அத கவனிக்கிறோம். இந்த உலகம்ங்கிறது நம்மளுடைய சிருஷ்டியா இருந்தாலும், அந்த உலகத்துக்குள்ளார நாம இருக்கிற மாரி இருக்கிறோமே! அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாமி வந்து இன்னொரு உதாரணம் சொன்னாரு. ஒரு புகை ஒரு ஒரு பாத்திரத்தில உண்டு பண்ணி அத ஒரு கூடைய போட்டு, துவாரங்கள் உள்ள ஒரு கூடைய போட்டு மூடி வச்சுட்டு, வீட்ல இருக்கக்கூடிய கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு கொஞ்ச நேரம் நம்ம வெளியில இருந்தோம்னா, அந்த பாத்திரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த புகை, அந்த வெளியில மூடி வச்சிருக்கிற அந்த கூடையினுடைய துவாரங்கள் வழியா வெளியில வந்து, அந்த அறை முழுவதும் மூடிரும். நீங்க அதுக்கப்புறம் கதவ ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்கன்னா, ஒரே ரூம் ஃபுல்லா ஒரே புகை மண்டலமா இருக்கும். அப்ப பார்த்தா அந்த புகைக்குள்ளார தான் அந்த பாத்திரம் இருக்கிற மாரி தெரியும். ஆனா உண்மையாவே இந்த புகை எங்கிருந்து வந்துச்சுன்னா, பாத்திரத்துக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. அந்த துவாரங்கள் இருந்ததுனால அது வெளியில வந்து எல்லா இடங்களிலும் பரவிடுச்சு. அந்த துவாரத்த இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா, அது பரவுறது கிடையாது. அப்படிதான் நமக்குள்ளார அந்த 7 துவாரங்கள் இருக்குது. கண்ணு 2, காது 2, மூக்கு 1, வாய் 1, உள்ளுக்குள்ளார அ குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில 2 துவாரம். அது அண்ணாக்குக்கு மேல இருக்கு. இந்த 7 துவாரங்கள் வழியா தான் இந்த புகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம்ங்கிறது வெளியில அது வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நேத்து பார்த்துருந்தோம். அதோட அந்த 13வது அத்தியாயம் வந்து முடிஞ்சிருச்சு. நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து அத்தியாயம் 14. அதில சிஷ்யன் கேட்குறாரு, மனம் தான் குரு அப்படின்னு நீங்க பலமுறை நீங்க சொல்லிட்டீங்க. அந்த மனம்ங்கிறது வட விருட்சமாவும், சம்சார விருட்சமாவும் இருக்குது. அது நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய பூர்வ மத்தியத்தில, அதாவது இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் அதுக்கு வட விருட்சம்னு பேருன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா, குரு தட்சணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அது அந்த குரு தட்சணாமூர்த்தியாகிய அந்த குரு இருக்கிறது வந்து வடக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அத பத்தி அந்த விஷயத்த பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சாமி சொல்றாரு, மனம் தான் குரு அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த மனம் தான் வட விருட்சமாவும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த புகை தான் காரணமா இருக்குதுங்கிறதையும் சொல்லியாச்சு. அப்போ அந்த பாத்திரத்தில இருக்கக்கூடிய அந்த புகை வெளியில வந்ததுனால தான் இந்த உலகத்தினுடைய உற்பத்தியே. அந்த பாத்திரத்தினுடைய வாய நம்ம அடைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த புகை வந்து வெளியில வராது. அது உள்ளுக்குள்ளாரே இருக்கும். அப்ப நம்மளால அந்த புகைய கூட பார்க்க முடியாது. அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கும். அப்ப அந்த புகை வெளிப்பட்டதுக்கு காரணம் அந்த பாத்திரத்தில இருந்த அந்த துவாரங்கள் தான். அப்படிதான் நம்மளுடைய மனசும். அது உள்ளுக்குள்ளார இருக்கும்போது, அந்த புகைங்கிறது வெளியில பரவாம அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது வெளியில அந்த மனம்ங்கிறது வெளிப்படுறதுக்கு ரெடி ஆகும்போது, அந்த புகையா இருக்கக்கூடிய அந்த அதனுடைய விசாரங்கள், அதனுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதுவும் வெளியில சேர்ந்து வருது. அந்த துவாரங்கள் வழியா. அப்போ அந்த அப்படி பரவி இருக்கும்போது அதுக்கு பேர் மனசு தான். உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும்போதும் மனசு தான்.
2 வேற வேறன்னு சொல்ல முடியாது. ஒரு பாத்திரத்துக்குள்ளார அந்த புகை இருந்தாலும் அதுக்கு புகைன்னு தான் சொல்றோம். அது வெளியில வந்து பரவுனாலும் அத நம்ம புகைன்னு தான் சொல்றோம். 2ம் வேற வேற கிடையாது. ஆனா, இதில குரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடும்போது, அத நாம என்ன சொல்றோம்னா, அடங்கின மனமே குருன்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா அடங்குனா தான் அதுக்கு அந்த குருங்கிற ஸ்தானமே கிடைக்கும். ஏன்னா, அது வெளியில வியாபிக்கும்போது, அது அகங்காரத்தோட சேர்ந்து இருக்கும். அந்த மனம்ங்கிறது. அகங்காரத்துக்கு என்ன தேவையோ, அகங்காரம் எத விரும்புதோ, அகங்காரம் எத கை காமிக்குதோ, அத செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த மனம்ங்கிறது இருக்கும். இதே அது உள்ளுக்குள்ளார அடங்கும்போது, அது ஜீவனோட சேர்ந்து இருக்கும். அப்ப ஜீவனுக்கு எது முக்கியம், ஜீவனுக்கு எது தேவைங்கிறத கவனிச்சிருக்கக்கூடிய நிலைமையில அது இருக்கும். அதனால தான் அவர் அடங்கி இருக்கும்போது, அவர குருவா ஏத்துக்க சொல்லி சாமி வந்து சொல்றாரு. அப்புறம் உள்ளுக்குள்ளார அவர் இருக்கும்போது தான், அவர குருவா நம்ம நிர்ணயிக்க முடியும். அதனால தான் தவயோகிகள்லாம் தன்னுடைய மனச உள்ளுக்குள்ளார அடக்கி வச்சு, அது மூலமா அனுபவங்கள வந்து அவங்க அறிஞ்சாங்க. நெறையா விஷயங்கள அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அந்த வடவிருச்சம்னு சொல்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இந்த மனசு தான். அது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய அந்த வடக்கு பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் பாகத்தில அது அடங்கி இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சிஷ்யன் வந்து கேட்குறாரு. அந்த கு புருவ மத்தியம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏற்கனவே இருதயம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப அந்த தட்சிணாமூர்த்திங்கிறவரு தெற்கு முகமா தெற்கு முகமா பார்த்து அவர் இருக்கிறதாவும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அப்போ அது தெற்கு முகமா அவர் இருக்கிறாரு, அவர் வடக்குல இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ அதுக்கான விளக்கத்த எனக்கு வந்து காமிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அடுத்ததா கேட்குறாரு. அப்போ சாமி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. தெற்குன்னு சொல்லி நீ எத நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. நாம பொதுவா திசைகள நாம எப்படி குறிப்பிட்டு சொல்லுவோம்னா, சூரியனுடைய தன்மைய வச்சு தான். சூரியன் எங்க இருக்குதோ அத வச்சு தான். அது எங்க உதிக்குது, எங்க மறையுது. இத வச்சு தான் நம்ம வந்து திசைகள வந்து நிர்ணயிக்கிறோம். நீங்க ஒரு கடல்லயே இருந்தாலும், ஒரு கடலுக்கு மத்தியில நீங்க இருந்தாலும் கூட உங்களால திசைய கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சுத்தியும் உங்களுக்கு வந்து சமுத்திரத்துக்கு நடுவுல நாம இருக்கும்போது, நீங்க எந்த திசைய திரும்பி பார்த்தாலும் தண்ணி மட்டும் தான் தெரியும். கரை எங்கேயுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது, எந்த ஒரு அடையாளமும் இல்ல. திசைக்கான ஒரு அடையாளமே இல்லாம இருக்கும். அந்த நேரத்தில சூரியன் உதிச்சு வர்றதையும், அது அஸ்தமிக்கிறதையும், அது உதயமாகறதையும் வச்சு தான் நாம திசைகள வந்து நிர்ணயிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி சூரியன் உதிக்கும் திசை அப்படின்னு சொல்லி நாம நினச்சிட்டு இருந்தது வந்து கிழக்கு பகுதி. அது அந்த ஒரு இடத்துலருந்து சூரியன் எந்திரிச்சு வந்துச்சுன்னா, அதுக்கு பேரு கிழக்குன்னு அர்த்தம். அப்போ கிழக்கு பார்த்து நம்ம நின்னோம் அப்படின்னா, நமக்கு வலதுபுறம் இருக்கிறது தெற்கு அப்படின்னும், இடதுபுறம் இருக்கிறது அது வந்து வடக்கு அப்படின்னும், அந்த கிழக்கு பகுதிக்கு நேர் எதிரான பகுதி வந்து மேற்குன்னும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அந்த திசைய காட்டக்கூடிய ஒரு திசைமானியா நாம யார நிர்ணயிச்சிருக்கிறோம்னா, சூரியன தான். சூரியனுடைய உதயத்த வச்சு தான் நாம அத வந்து குறிப்பிட்டு சொல்றோம். இதே அஸ்தமனத்த வச்சும் நீங்க சொல்லலாம். நீங்க மாலை நேரத்தில அது அஸ்தமனமாகிற பகுதி மேற்குன்னு நமக்கு உடனே தெரிஞ்சிரும். அதிலிருந்து நீங்க வந்து இடதுபுறம் தெற்குன்னும், வலதுபுறம் வடக்குன்னும், அதனுடைய நம்மளுக்கு பின்புறம் வந்து கிழக்குன்னு நம்மளால தீர்மானிச்சிட முடியும். அப்ப எப்படி இருந்தாலும் சூரியன் ஒண்ணு இருந்துச்சுன்னா, நம்மனால ஒரு திசைமானியா அத நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து திசைகள சொல்லிற முடியும். அப்படிதான் வந்து நாம இதுநாள் வரைக்கும் நம்ம திசைகள வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போ சாமிகிட்ட சீடன் சொல்றாரு, "தெற்குங்கிறது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் கிழக்கு பார்த்து நின்னேன் அப்படின்னா, எனக்கு வலதுபுறம் வர்றது வந்து தெற்கு" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ கிழக்கு பார்த்து நின்னா, அது அ வந்து நீங்க தெற்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க வலதுபுறம்னு. அப்போ கிழக்குங்கிறது எது? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சூரியன் எந்த பாகம் உதிக்குதோ அதுதான் கிழக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்போ சாமி சொல்றாரு, "அப்படி நினைக்கிறது தப்பு. ஏன்னா சூரியன் வந்து எங்கேயும் அது உதயமாகறதும் கிடையாது, எங்கேயும் அஸ்தமனமாகறதும் கிடையாது. ஏன்னா, அது எங்கேயுமே அது பிறந்து வர்றதும் கிடையாது, எங்கேயும் அது அழிஞ்சு போறதும் கிடையாது. நமக்கு வந்து அப்படி ஒரு தோணல் உண்டாகுது அவ்வளோதான். நீங்க கன்னியாகுமரியில நின்னு நீங்க அந்த சூரிய உதயத்த பார்க்குறீங்க அப்படின்னா, நமக்கு அப்பதான் சூரியன் உதயமாகுது, அது எந்திரிச்சு வருது அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு தோணல் உண்டாகுதே தவிர, அதே வேற ஒரு பகுதியில அன்னைக்கு வந்து இருட்டா இருக்கும். இப்ப அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, அதே நேரம் அவங்களுக்கு இருட்டா இருக்கும். அவங்க சூரியனே பார்க்க முடியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் சூரிய உதயம் அப்படின்னு நாம சொன்னோம்னா, அவங்களுக்கு அது தவறான ஒரு விஷயமா இருக்கும். "இல்லப்பா இங்க சூரியன் உதயமாகலையே" அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு திசைய தீர்மானிக்கிறதுங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா,
இந்த திசைகள்ங்கிறது யாருக்கானது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். யாருக்கு திசைகள் வேணும்? எனக்கு தான் திசைகள் வேணும். எனக்கு தான் அது தேவையாக இருக்குது. அப்போ எனக்கு எது எந்த பாகம் எந்த திசைங்கிறத நான் என்ன வச்சு தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். ஏன்னா நான் பிறந்து எனக்கு அறிவுங்கிறது உண்டாகலைன்னா, இது சூரியனோ, இது கிழக்குன்னோ, இது வடக்குன்னோ, தெற்குன்னோ, இது மேற்குனோ ஏதாவது நமக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம பிறக்கலை அப்படின்னா அது பிறந்து அறிவுன்னு ஒன்று வரணும். அந்த பிறந்தும் அறிவு வரலைன்னா நம்மளால் இதை தெரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை பிறக்கவே இல்லை அப்படின்னா அங்கே சூரியனே கிடையாது. அப்போ திசைகளும் நமக்கு இல்லாமல் போயிடுது. அப்போ அங்கே உருவமும் இல்லை. அப்போது அந்த உருவம் இல்லைன்னா அதுக்கு ஆதினோ அந்தம்னோ ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அது அருவமாயிரும். அதுக்கு ஒரு உருவம் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். தொடக்கம் முடிவு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும். அங்கே எதுவுமே சொல்ல முடியாது. அப்போது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு எந்த ஒரு நிலைமையும் அங்கே உண்டாகிறது கிடையாது நாம் பிறக்கலை அப்படின்னா. அப்போது இந்த நிலைமைகள்லாம் நமக்கு எப்போ உண்டாச்சு அப்படின்னா, நம்ம பிறந்ததுமே நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் இருந்தோம். அப்பவும் நமக்கு திசைகள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இல்லை. ஏன்னா உயிர் இருக்குது, நம்ம பிறந்துட்டோம். நமக்கு அந்த ஒரு ஜடம்ங்கிற உடம்புக்குள்ளார ஜீவன் இருக்குது. ஆனால் அப்பவும் நமக்கு திசைகள் கிடையாது தான். அப்போ அந்த ஜீவன்கிற நிலைமைக்கும் அந்த திசைகள் கிடையாது. பிறந்து வெளியில் வந்துடுச்சு மனசுங்கிறது. அந்த குழந்தை உலகத்துக்குள்ளே வந்துடுச்சு. மனசு இந்த உலகத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஒரு 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 வயசு 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தை அது அழுகுது, பால் குடிக்குது, தூங்குது, இதே வேலையை செஞ்சுட்டே இருக்குது. அப்பவும் அந்த குழந்தைக்கு திசைகள் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அந்த அறிவுங்கிறது அங்கே பூர்த்தி ஆகலை. எது திசை, எது சூரியன், என்னன்னு ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த அறிவுங்கிறது பூர்த்தி அடைஞ்சா மட்டும்தான் அதுக்கு திசைகள்ங்கிற விஷயத்தை அது கவனிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு புத்தி பூர்த்தி நிலைமை ஆகணும். எல்லா விஷயத்தையும் அது தெரிஞ்சுக்குது. இது என்ன விஷயம், அது என்ன விஷயம்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய புத்தி நிலையை அது பூர்த்தி நிலையை அடையும் பொழுது தான் அதனால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி புத்தி பூர்த்தி நிலை அடையும் போது அதுக்கு அகங்காரம்னு நம்ம பேர் சொல்கிறோம். அப்போ அந்த நான்கிற அந்த நிலைமைக்கு தான் இங்கே திசைகள்ங்கிறதே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தூங்கும்போது பாருங்கள் மனசுங்கிறது உள்ளார போயிடும். அப்போ நமக்கு திசைகள் கிடையாது. நம்ம எந்த திசையை பார்த்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறோன்னே தெரியாது. அங்கே காலம் கிடையாது, இடம் கிடையாது, எதுவுமே இல்லை. திசைகள் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ முழிச்சு வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த திசைகளை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு திசையே இருக்குது. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த 4 நிலைமைக்கு தான் இந்த திசைகள்ங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த 4 நிலைமை இல்லைன்னா நமக்கு திசைகள் கிடையாது. அது எப்பெல்லாம் அது இல்லாமல் போகுதோ அப்போல்லாம் திசைகள் இல்லாமலே போயிடுது. அப்போது அந்த திசைகளினுடைய நிலைமைகள் யாருக்கு உண்டானது அப்படின்னா எனக்கு உண்டானது தான். அந்த எண்ணிலிருந்து 4 நிலைமை வெளியில் வரலைன்னா எனக்கு திசைகளே கிடையாது. அப்போ சூரியனை மையமாக வச்சு நான் ஒரு திசையை குறிப்பிடுறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். ஏன்னா எனக்கு தான் அந்த திசைகள்ங்கிறது. அதனால் என்னை வச்சு தான் அந்த திசைகளை நான் குறிப்பிட முடியும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அதனால் எனக்கு தான் எது வடக்கு பாகம், எது கிழக்கு பாகம், எது தெற்கு பாகம், எது மேற்கு பாகம்னு நான் குறிக்க முடியும். அதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு மேப்பு நம்ம பார்த்துருப்போம். இங்கே எங்கே அமெரிக்கா இருக்குது, எங்கே இந்தியா இருக்குது, எங்கே யூரோப் இருக்குது, எங்கே ரஷ்யா இருக்குதுன்னு, எங்கே ஜப்பான் இருக்குதுன்னு சொல்லி குறிக்க சொல்லி ஒரு மேப் ஒன்று வரைபடம் கொடுத்துருப்பாங்க. அந்த வரைபடத்தினுடைய ரைட் சைடு மேலே மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு குறியீடு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன குறியீடுனா எண்ணுன்னு போட்டு மேல் நோக்கி ஒரு ஆரோ போட்டிருக்கும். மேல் பாகம் நார்த்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றதுக்கு நாம் மேப்பில் என்ன பண்ணுவோம், மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா 2 அமெரிக்காவாக இருக்கும். ஒன்று தென் அமெரிக்கா, இன்னொன்று வட அமெரிக்கான்னு இருக்கும். அந்த வடக்கு பாகத்தை அந்த எண்ணெய் வச்சு நம்ம மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை வடக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆப்பிரிக்கா அதே மாதிரி 2 ஆப்பிரிக்கா இருக்கும். வடக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொன்று வடக்கில் ஒரு ஆப்பிரிக்கான்னு ஒன்று இருக்கும். கொரியா அதே மாதிரி 2 கொரியா இருக்கும். வடக்கு கொரியா, தெற்கு கொரியா அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த மேல் பாகம்ங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளுக்கு அனுசரித்து அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுவோம்னா அதில் எழுதி வச்சுருப்போம். மேலே இருந்தால் வடக்கு, கீழே இருந்தால் தெற்கு அப்படின்னு சொல்லி. அப்படி தான் பூலோகத்தில் அந்த வரைபடத்தை நாம் படிச்சுட்டு வந்தது. அப்போ அதனுடைய மேல் பாகம் வடக்குன்னும் அடிபாகம் தெற்குங்கிறதும் நமக்கு அதில் பார்த்தாலே நமக்கு சரியாக புரிஞ்சிடும். அப்போ நமக்கான திசைகள் எது அப்படின்னா நமக்கான வரைபடத்தில் அந்த மேல் பாகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வடக்கு அப்படின்னா நம்முடைய சிரசு தான் வடக்கு. ஏன்னா அதுதான் மேலே இருக்குது. எல்லா உயிர்களுக்கும் சிரசு தான் அது வடக்கு பாகமாக இருக்கும். அப்போ அதனால தான் உயர்ந்த பாகம் வடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம். அந்த வடக்குங்கிற அந்த பாகத்தில் தான்
நம்முடைய சிரசுங்கிறது இருக்குது. அந்த சிரசில் தான் புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த இருதயத்தில் அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த குரு அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கீழ்முகமாக பார்த்து அவர் அருள் பாலிச்சிட்டு இருக்கிறார். அவருடைய வேலையை கீழ்முகமாக பார்த்துருக்கிறது தான். அந்த கீழ்பாகம் அப்படி அந்த தெற்கு அப்படின்னு வருது. ஏன்னா வடக்கு மேல் பாகமாகும் போது அதனுடைய எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய தெற்குங்கிறது அது கீழ்பாகமாக வருது. ஏன்னா மனம்ங்கிறது கீழ்நிலை நோக்கி இறங்கி வர்றதுனால தான் அதை தெற்கு முகமாக பார்த்து அந்த குரு தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போது இந்த வடக்கு தெற்கு இந்த பாகங்கள்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கிழக்கு மேற்குங்கிற பாகம் என்ன அப்படிங்கிறத சீடன் வந்து கேட்குறாரு. கிழக்குன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து உதயஸ்தானம். அது உதயமாகிற ஒரு விஷயம்னு நம்ம முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார் சீடன். சூரியன் உதயமாகிற இடம் அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து பூர்வஸ்தானமாக இருக்குது. பூர்வம்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஏன்னா அங்கிருந்து தான் நம்மளுடைய உற்பத்தி தொடங்குது. அது சமீபஸ்தானம்னு கூட அதை நம்ம சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு. அப்போது அந்த ஒரு பூர்வஸ்தானம்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா அதுக்கு எதுக்கு பூர்வம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும், எதுக்கு பக்கத்தால் எதுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போது ஒரு பொருள் அங்கே இருக்கணும். அந்த பொருளுக்கு தான் வந்து எது பூர்வஸ்தானம்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த பொருள் இல்லைன்னா அங்கே முன்னாடினோ பின்னாடினோ இல்லை வலதுனோ இடதுனோ எதையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பாருங்கள், இந்த கடைக்கு எதிரில் என்னுடைய வீடு இருக்குது, இந்த மண்டபத்துக்கு எதிரில் என்னுடைய வீடு இருக்குது, இந்த கடைக்கு பின்னாடி என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா அங்கே ஒரு பொருள் வேணும். அது எதுவுமே இல்லாமல் முன்னாடி பின்னாடின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு எதையுமே சுட்டி காமிக்க முடியாது. அப்போது நாம் இதை பார்க்கக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த முழிச்சிட்ருக்கிற சமயத்தில் நம்ம அதை கவனிச்சிட்ருக்கிறோம். அப்போது நாம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த உலகங்கிறதே கிடையாது. அப்போ இந்த உலகத்தினுடைய அந்த முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துக்கு முன்னாடி தான் வந்து பூர்வமாக இருக்குது. ஏன்னா அந்த பூர்வத்திலேருந்து தான் இந்த உலகங்கிறது உண்டாகி வெளியில் வந்திருக்கு. அந்த பூர்வங்கிறது நம்முடைய உற்பத்தி ஸ்தானம். அது அந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கு தான் பூர்வஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது சொஸ்தானம், சொந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அது அங்கிருந்து தான் உற்பத்தியாகி அந்த மனம்ங்கிறது வெளியில் வியாபித்து வந்திருக்குது. அப்போது அந்த பூர்வஸ்தானம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்குள்ளார மேல் பாகத்தில் அந்த சிரசில் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து சாமி சொல்கிறாரு. அப்போது நம்ம தூங்குற சமயத்தில் அந்த மனம்ங்கிறது வெளிப்படுறது கிடையாது, உலகம்ங்கிறது இல்லை. அப்போ முழிச்சு வெளியில் வரும்போது மட்டும்தான் அந்த மனத்தினுடைய வெளிப்பாடும் இந்த உலகத்தினுடைய உற்பத்தியும் அங்கே வந்து இருக்குது. ஏன் அந்த தூங்குற சமயத்தில் இல்லை அப்படின்னா அந்த மனதனுடைய சக்தி தான் இந்த உலகமாக இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பாக தான் உலகம்ங்கிறது இருக்குது. நீங்கள் பிரதிபலித்து வெளியில் போகிறத தடுத்துட்டீங்கன்னா அங்கே எந்த ஒரு விஷயமும் அங்கே எந்த ஒரு சைத்தன்யமும் அங்கே வந்து பிரதிபலிக்காது. அப்போ அந்த உற்பத்திங்கிறது இங்கே இல்லாமல் போயிடுது. அப்போ அது உள்ளுக்குள்ளாரே அடங்க ஆரம்பிச்சிடும். எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த புகையை நீங்கள் துவாரங்கள் போட்டு அடைச்சிட்டிங்கன்னா அது பாத்திரத்துக்குள்ளாரையே அந்த புகை அடங்கின மாதிரி இந்த மனம் வெளியில் வியாபிக்கலைன்னா அந்த புகைங்கிறது உலகம் வெளியில் வர்றது கிடையாது. அப்போது அந்த தூக்க சமயத்தில் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இந்த மனம் போய் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது பார்க்கறது கேட்கறது அறியறதுன்னு சொல்லக்கூடிய இந்த வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அது எந்த வேலையும் செய்யாமல் அது அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானமாக அது இருக்குது. அப்போ அந்த ஜீவன்லேயே அது போய் அடங்கிடுது. அதனால தான் அங்கே எந்த வேலையும் அது செய்கிறது கிடையாது. வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த உலகம் பற்றின அந்த பதிவுகள்லாம் இருக்கிறதுனால ஐயோ நம்ம அதை செய்யணுமே இதை பண்ணணுமேங்கிற ஞாபகம் வந்துடும். தூக்க சமயத்தில் எந்த ஞாபகமும் வர்றது கிடையாது. நம்ம காலில் அடிபட்டிருக்கோம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். தூக்கம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலி இருக்கிற வரைக்கும் தூக்கம் வராது தான். ஆனால் உடம்புக்குன்னு ஒரு டயர்ட் ஆகும். அந்த நேரத்தில் எவ்வளோ வலி இருந்தாலும் ஒரு தூக்கம்ங்கிறது வரவே செய்யும். இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரையில் கூட அந்த தூக்கம்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தூக்கம்ங்கிறது வந்ததுக்கப்புறம் பாருங்கள் வலியே காணாமல் போயிடும். ஏன்னா அந்த வலி இருக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் தான். ஏன்னா உடம்புங்கிறதே வெளியில் தான் இருக்குது, உடம்பு உள்ளுக்குள்ளார கிடையாது. நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்துலேருந்து மனம் கீழே இறங்கி வந்துச்சுன்னா தான் உடம்பு அப்படிங்கிற உணர்வே ஏற்படும். ஏன்னா உடம்பு இருக்கிறது வெளியில் தான், இந்த உலகத்தில் தான் இருக்குது. அதனால் வெளி விவகாரங்கள் எல்லாத்தையும் விடும்போது அது இந்த உடம்பையும் சேர்த்து தான் அது இல்லாமல் பண்ணுது. அந்த உடம்பும் அங்கே இல்லாமல் தான் போகுது. அதனால தான் உடம்புல இருக்கக்கூடிய வலியை தூக்க சமயத்தில் நம்மளால் உணர முடியறது கிடையாது. அப்போ அந்த ஜீவன்லேருந்து அது எப்படி உண்டாயிருக்குது அந்த மனசுங்கிறது அப்படின்னா அது வெளியில் வந்து
அந்த தன்னுடைய சக்தியை கதாகதம் செய்து நடனம் ஆடுற மாதிரி, போக்குவரத்து செய்கிற மாதிரி, அது எந்த மார்க்கமாக அது வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கு துவாரம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். மூக்குனுடைய துவாரம் வழியாக உள்ளாரையும் வெளியிலையும் அந்த மனம்ங்கிறது போயிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு ஆன துவாரமாக 2 துவாரம் இருக்குது. அது குதம்னு சொல்லக்கூடிய துவாரம். வெளியில் போகிறதுக்கான 2 துவாரம் இருக்குது. அது மூக்குனுடைய 2 துவாரம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று உள்ளே இருக்கும், ஒன்று வெளியில் இருக்கும். அந்த குதம்னு சொல்லக்கூடிய துவாரம் உள்ளார இருக்கும். அது யாருக்குமே தெரியாது, நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய 2 துவாரம்ங்கிறது மூக்குனுடைய நம்ம பார்க்கக்கூடிய 2 துவாரம். அது வந்து வெளியில் இருக்கும். அப்போது மனம் வெளியில் போகிறதுக்கு 2 துவாரமும், அது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு 2 துவாரம்னு மொத்தம் அந்த உள்ளுக்குள்ளார 2 துவாரமும் வெளியில் 2 துவாரமாக இருக்குது. அந்த மூக்குனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய மேலே சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் அந்த ஜீவன்கிறது மனமாக சலித்து வெளியில் வருது. அப்படி அந்த கதாகதமாக செஞ்சிட்ருக்கிற, அதாவது மேலும் கீழும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய் தீர்ந்துக்கிட்டே இருக்குது. மூக்குனுடைய துவாரம் வழியாக வெளியில் போய் அது முழுவதும் தீர்ந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா பிணம் அப்படின்னு சொல்லி ஆயிடுது. ஏன்னா அங்கே அந்த சத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தீர்ந்து போயிடுது. அந்த பிணத்துக்கு வந்து இந்த உலகம்ங்கிறது இருக்குமானா இருக்காது. அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஜீவன் இருந்தால் தான் மனம்ங்கிறது உண்டாகும். அப்போ மனம்ங்கிறது வெளிப்பட்டால் தான் அந்த பிரதிபலிப்பில் உலகத்தினுடைய சிருஷ்டியே உண்டாகுது. அப்போது அங்கே ஜீவன் இல்லைன்னா அங்கே உலகத்தினுடைய சிருஷ்டி செய்கிறதுக்கு மனசும் இல்லாமல் தான் போகுது. அப்போது அங்கே வந்து இந்த உலகம்ங்கிறது இருக்கிறது கிடையாது. ஏன்னா ஜீவனில் அந்த கதாகதம் இல்லாமல் போகிறதுனால தான். அதே ஜீவன் தன்னுடைய சொஸ்தானத்தில் அடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய கதாகதத்தை கூட செய்யாமல் அந்த சலனத்தை கூட அது நிறுத்திடுச்சுனாலும் அந்த மனதனுடைய உற்பத்தி அங்கே இல்லாமல் போயிடும். அப்போ ஜீவன் உள்ளுக்குள்ளார முழுவதும் அடங்கிடுச்சுனாலும் அங்கே வந்து உலகம்ங்கிற உற்பத்தி உண்டாகாது. ஏன்னா உலகத்தினுடைய உற்பத்திங்கிறது நம்ம உடம்புல ஜீவன் இருந்தால் இருக்கிறது கிடையாது. ஜீவன் உள்ளார இருந்துச்சுனாலும் உலகத்தினுடைய உற்பத்தி இல்லாமல் கூட போகும். எப்படின்னா நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜீவன் உள்ளார இருக்குது, ஆனால் உலகம் இல்லை. ஏன்னா அது மனமாக சலித்து வெளியில் போகணும். அந்த ஜீவனுக்கு ஒரு சலனம் உண்டாகணும். வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அதுக்கு உண்டாகணும். அந்த வாயு உண்டானாதான் அந்த சலனத்தினால மனம்ங்கிறது வெளியில் வரும். அப்போது தன்னுடைய சொஸ்தானத்திலேயே ஜீவேஸ்வர ஐக்கியம்னு சொல்லுவாங்க. அதையே ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறது. ஜீவன் ஈஸ்வர தன்மையவே அடையிறது. ஈஸ்வரனுடைய தன்மை என்ன? அது வந்து எந்த ஒரு குணாதிசயமும் இல்லாமல், அதாவது நிர்குணனாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் ஜீவனுக்கு சத்வகுணம்னு ஒரு குணம் இருக்குதுன்னு நம்ம முன்னாடி அத்தியாயங்களில் பார்த்தோம். அந்த சத்வகுணத்தையும் அந்த ஜீவன் விட்டுருச்சுன்னா, அந்த குணத்தை கூட அது விட்டுருச்சுன்னா அது நிர்குணனுங்கிற ஸ்டேஜுக்கு அது போயிடும். அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் அந்த ஜீவன் இருக்கும்போது அங்கே சலனம் இல்லாமல் போயிடுது. அந்த வாயுவினுடைய அந்த போக்குவரத்தே இல்லாமல் போயிடுது. அப்படி போகும்போது மனசுக்கு வேலை இல்லாமல் போகுது. ஏன்னா மனதனுடைய உற்பத்தியே வாயுவினுடைய சலனத்தில் தான் இருக்குது. அப்போ மனமும் இல்லாதப்போ அங்கே உலகமும் இல்லாமல் போயிடுது. அப்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் முழுவதும் வெளியில் போய் தீர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உலகம் இல்லை. ஏன்னா அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஜீவனே இல்லாமல் போயிடுது. இதே ஜீவன் தன்னுடைய ஜீவன்கிற ஸ்தானத்தை தாண்டி அது பரபிரம்மமாக மாறிடுச்சு. எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தன்னுடைய புருவ மத்தியத்திலே சொஸ்தானத்திலே அடங்கிடுச்சு. அது உடம்பு முழுவதும் பரவாமல் அது உள்ளுக்குள்ளாரே அடங்கிடுச்சு. அதைத்தான் நம்ம ஜீவ சமாதின்னு சொல்லுவோம். அந்த நிலைமையில் போயிட்டாலும் அவங்களுக்கு உலகம் கிடையாது. ஏன்னா மனம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அந்த மனம்ங்கிறது அந்த ஜீவன்லேயே லயிச்சு அது இல்லாமலே போயிடும். அந்த மனதனுடைய உற்பத்தியே அங்கே இல்லாமல் அந்த சலனமற்று போயிடும். அந்த சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உலகம்ங்கிறது இல்லாமல் போகுது. அப்போது எந்த பாகத்திலிருந்து அந்த ஜீவன் தீர்ந்து போகுது அப்படின்னா, மூக்குனுடைய நுனி, நாம் அந்த மீசை இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 துவாரம், அந்த மூக்குனுடைய நுனி அதில் விட்டு வெளியில் போயிடுச்சு. ஜீவன் முழுவதும் வெளியில் போயிடுச்சுன்னா நாம் செத்து போயிடுறோம். ஏன்னா முழுவதும் தீர்ந்து போயிடுச்சுங்கிற நிலைமை ஆகுது. அப்போது நம்ம பிணம்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியம், இந்த மூக்குனுடைய தொடக்கத்துக்கு மேலே இருக்குது அந்த புருவ மத்தியம், நம்ம பொட்டு வைக்க வேண்டிய இடம். அந்த 2 அந்த இமைகளுக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சொஸ்தானத்தில் அந்த ஜீவன் போய் ஒடுங்கிடுச்சுனாலும் அங்கே என்ன ஆகுதுன்னா மனதனுடைய அந்த வெளிப்போக்குவரத்து இல்லாமல் போயிடுது. ஏன்னா அந்த குதம் வழியாக மனம் வெளியில் வர்றது கிடையாது. அது உள்ளுக்குள்ளாரே சொஸ்தானத்திலேயே பிரம்மரந்திரத்தை தாண்டி சுழிமுனையிலேயே அது அடங்கிடுது. அப்போ அந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு உலகம்ங்கிறது இல்லாமல் போயிடுது. அதனால் சாமி சொல்கிறாரு, இந்த உலகத்தினுடைய அளவை எந்த ஒரு சக்கரவர்த்தியாலையும் அளந்து சொல்லவே முடியாது.
ஏன்னா நம்ம வீட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 2 சென்ட்டு 3 சென்ட்டுன்னு நம்ம அளந்துக்கிறோம். ஒரு ஏரியாவை அளந்துட முடியும். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பரப்பளவு எவ்வளோன்னு தெரியும், உலகத்தினுடைய பரப்பளவு அளவு என்னன்னு தெரியும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இவ்வளோ மீட்டர் அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க சயின்ஸில். இத்தனை மீட்டரில் இந்த பாகம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி இவ்வளோ பாகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சாமி என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த கால்குலேஷனுக்கு ஃபார்முலாக்கெலாம் நீங்கள் போக வேண்டியதே இல்லை. நீங்கள் உலகத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் அவ்வளோ தூரம் டேப் எடுத்துகிட்டு போய் அளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி அப்படின்னா, நம்முடைய மூக்கினுடைய பகுதி இருக்குது இல்லைங்களா, மூக்கினுடைய அளவு, அந்த மூக்கு தொடக்கமாக இருக்கக்கூடிய கண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடக்கமும் இந்த வாய்க்கு மேலே இருக்கக்கூடிய நுனியும், இந்த அளவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெருவிரல் அளவு தான் இருக்கும். அவங்கவுங்களுடைய கைக்கு அவங்கவுங்களுடைய மூக்கினுடைய அளவு ஒரு பெருவிரல் அளவு தான் இருக்கும். அந்த சைஸ் அவ்வளோதான் இருக்கும். நம்ம பெருவிரல் அளவு எவ்வளவோ அவ்வளோதான் நம்ம மூக்கினுடைய அளவும் இருக்கும். அப்படி சாமி சொல்கிறாரு, இந்த உலகத்தினுடைய அளவுங்கிறது நீங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணி அவ்வளோ நீளமாக சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுலாம் அந்த உலகத்தினுடைய அளவு கிடையாது. அது ஒரு அங்குஷ்டம் அளவு தான். இந்த விரலை தான் அங்குஷ்டம்னு சொல்லுவாங்க, பெருவிரல் அளவு. அது ஒரு அங்குஷ்டம் அளவு தான் இந்த உலகத்தினுடைய அளவு. அந்த ஒரு அங்குஷ்டத்தை தான் நம்ம பெருசாக பார்த்துட்ருக்குறோம். அதில் தான் பெரிய ஒரு பிரம்மாண்டம் இருக்கிறதாகவும் அதில் தான் நிறையா விஷயங்கள் இங்கே இருக்கிறதாகவும் நாம் கற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு அங்குஷ்டங்கிறது எப்படின்னா, மூக்கினுடைய மேல் பாகத்துக்கு போனாலும் அவனுக்கு உலகம் கிடையாது, மூக்கினுடைய அந்த நுனி பாகத்துக்கு வெளியில் போயிட்டாலும் அவனுக்கு உலகம் கிடையாது. அப்போ உலகம்ங்கிறது எப்போ இருக்குது அப்படின்னா, அந்த மூக்கினுடைய பகுதியில் வாயுவினுடைய போக்குவரத்து இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு உலகம்ங்கிறதே இருக்குது. அப்போ அங்கே போக்குவரத்து இல்லைன்னா அவனுக்கு உலகம் கிடையாது. அவனை அந்த சமயத்தில் அவனுக்கு ஜீவனுடைய சக்தி விரயமாகிறது கிடையாது, அந்த போக்குவரத்து இல்லைன்னா. அதனால தான் மாணிக்க வாசகர் சொல்லுவார், போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லி கடவுளை பற்றி அவர் பாடுவார். அதுதான் நம்ம சாமி 3ஆம் அத்தியாயத்தில் புண்ணியம் பற்றி பேசும்போது, நம்முடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு வெளியில் போகாமல் சலிக்காமல் அது உள்ளாரே அடங்கி இருக்கிறது தான் புண்ணியம் அப்படின்னு இருப்பார். வெளியில் சலித்து போகும்போது அது பாவம் ஆகுது, ஏன்னா தனமாக இருக்கக்கூடிய புண்ணியம் தீர்ந்து போகுதுங்கிறாரு. அப்போ அந்த புண்ணியங்கிறது ஏற்கனவே நமக்குள்ளார இருக்குது, அது தீர்ந்து போகிறது இந்த மூக்கினுடைய துவாரம் வழியாக தான். அப்படி தீர்ந்து போகிறது தான் பாவம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். அப்போ புண்ணியம் அப்படின்னா அது தீராமல் வெளியில் போகாமல் இருக்கிறது. இதை தான் பைபிளில் ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, நாசியிலே சுவாசமுள்ள மனிதரை நம்ப வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ பொதுவாகவே மனிதரை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருந்தா வேலை முடிஞ்சுது. ஆனால் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம்னு சொல்லும்போது, அப்போ நாசியிலே சுவாசம் இல்லாத மனிதன் ஒருத்தன் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படி 2 வகையினராக இருந்தால் தான் நீ இவனை நம்பு இவனை நம்ப வேண்டாம்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போது பொதுவாக மனிதர்னாலே நாசியில் சுவாசம் ஓடுறதா தான் நாம் நினச்சிட்ருக்குறோம். எல்லாத்துக்கும் இப்படி தான் ஓடிட்டு இருக்குது, இது ஓடலைன்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ திடீர்னு நாசியில் சுவாசம் ஓடிச்சுன்னா நீ அவனை நம்பாத அப்படின்னா, அப்போ ஓடாதவனை நம்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த வாசகம். அதுக்கு பொதுவாக மனிதர்களை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் அதோடு முடிஞ்சிருச்சு, அதில் சந்தேகம் இல்லாமல் போயிருக்கும். அப்போது நாசியிலே சுவாசம் ஓடலைன்னா அவன் புண்ணியனாக இருப்பான்னு அர்த்தம், அவன் இறைவனாக இருப்பான்னு அர்த்தம், அவனை மட்டும்தான் நீங்கள் நம்பணும்னு அர்த்தம். அதை தான் அந்த ஒரு வாசகம் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறது. அப்போது அந்த மூக்குனுடைய துவாரம் வழியாக வெளியில் முழுவதும் போய் தீரும் பொழுதும் உலகம் இல்லை. மூக்குனுடைய அந்த தொடக்கத்துக்கு மேலே அந்த புருவ மத்தியத்தில் ஜீவன் சலனம் இல்லாமல் அடங்கிட்டாலும் அவனுக்கு உலகம் கிடையாது. அப்போ இந்த உலகங்கிறது இந்த ஒரு மூக்குனுடைய அளவுக்குள்ளார அந்த வாயுனுடைய போக்குவரத்து இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அது ஒரு கட்டை விரல் அளவு மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய அளவு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது இந்த உலகம்ங்கிறது ஒரு அங்குஷ்டம், கட்டை விரல் நீளம் மட்டும்தான் இருக்குது. அப்போ மூக்குனுடைய மேலும் உலகம் கிடையாது, மூக்குக்கு கீழேயும் உலகம்ங்கிறது கிடையாது. ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம்ங்கிறது நம்மளுடைய பிரதிபலிப்பிலிருந்து அது உண்டாயிருக்கு. அது இயற்கையே அப்படி தான், அது சலித்து தன்னை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்மளை உள்ளுக்குள்ளார பார்க்க முடியறதில்ல, நம்ம வெளியில் மட்டும்தான் நம்மளை கவனிச்சிட்ருக்குறோம். வெளி விஷயங்களை மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாயை நம்மளை அனுமதிச்சிருக்குது, நாம் அந்த அறியாமைங்கிறது நம்மளை அனுமதிச்சிருக்குது. அப்போ வெளியிலேயே நம்மளை பிரதிபலித்து காமிக்குது. அதிலிருந்து நாம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறது அங்கே உண்டாகுது. அப்போது அந்த
நம்மளிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த சிவனும் சக்தியும் ரெண்டு சேர்ந்த ஒரு நிலைமையில் ஒரு பிரதிபலிப்பு அங்கே வெளியில் வந்து உண்டாகுது. அப்படி அது மேலும் கீழே அதுக்குள்ளார கதாகதம் செஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த கதாகதம் தூக்க சமயத்தில் இல்லாமல் போனாலும் சரி, ஆலோசனை சமயத்தில் இல்லாமல் போனாலும் சரி, சம்யோக சமயத்தில் இல்லாமல் போனாலும் சரி, இல்லை நம்ம செத்து போகும்போது இல்லாமல் போனாலும் சரி, இல்லைன்னா நம்ம சமாதி நிலைமைக்கு போய் அது இல்லாமல் போனாலும் சரி, உலகம்ங்கிறது நமக்கு உண்டாகிறது கிடையாது. அப்போது அந்த உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் அந்த ஜீவன் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் நமக்கு இந்த உலகம்ங்கிறதே இருக்குது. அந்த உலகம் இருந்தால் தான் நீங்கள் திசைகளை பார்க்க முடியும். அப்போது நமக்கு பூர்வஸ்தானம் எது, நமக்கு கிழக்கு பகுதி எது அப்படின்னா நம்முடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியம்தான். அந்த மத்தியத்தில் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம சூரியன் வரணும். அவர் அங்கே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு ஸ்தானத்தில் சூரிய உதயம் அப்படிங்கிறதே அங்கே இருக்குது. அதனால தான் சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கிறதா வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா ஜீவனுடைய இருப்பிடம் நம்முடைய புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியத்துக்கு தான் கிழக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ சூரியன் அஸ்தமிக்கிறது அது மேற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது அங்கே என்ன நமக்கு அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னா இருட்டாயிரும். சூரியத்தினுடைய உதயத்தில் பகல்ங்கிறது வருது, சூரியன் அஸ்தமனத்தில் இருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது அங்கே உண்டாகுது. அப்போ எந்த இடத்துலேருந்து வெளிச்சம் உண்டாகுதோ அந்த இடத்துலேருந்து வெளிச்சம் வராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அங்கே இருட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இருட்டுன்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு நிலைமை கிடையாது. இருட்டுங்கிறது ஒரு இப்போ எப்படி காலையில் விடிஞ்ச உடனே வெளிச்சம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இருட்டுக்கு வந்து இருட்டு வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், வெளிச்சம் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். அந்த வெளிச்சம் போனால் இருட்டாயிருது, வெளிச்சம் வந்துருச்சுன்னா அது பகலாயிருது. அப்போது இங்கே வர்றதும் போகிறதும் ஒரே பொருள் தான். வெளிச்சம் வந்துச்சுன்னா பகல், வெளிச்சம் வந்தது போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் இருட்டு. அப்போது நம்மளுடைய இயல்பான நிலைமை என்ன அப்படின்னா இருட்டு தான். அதுதான் வந்து சாஸ்வதமான இயற்கையான ஒரு நிலைமை. அதுதான் நம்மளுடைய அறியாமை. நாம் இந்த உலகங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இருட்டு தான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. அதில் அப்பப்போ இந்த வெளிச்சம் வந்துட்டு போகுது, அவ்வளோதான். அப்போ அந்த வெளிச்சம்ங்கிறது பிரதிபலிக்கும் போது அது பகலாகுது. அந்த பிரதிபலிப்பு இல்லாமல் போகும்போது அதனுடைய சாஸ்வதமான அந்த இயல்பான ஒரு நிலைமையே அங்கே இருந்துருது. அதுக்கு தான் இருட்டு அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போது அந்த வெளிச்சம் வர வேண்டிய இடத்துலேருந்து வெளிச்சம் வரல அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம இருட்டு, அதாவது இரவு, அதாவது அஸ்தமனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போது நாம் இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இங்கிருந்து உதித்து அங்கே மறையிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோமே. அப்போது நீங்கள் உதிக்கிறதும் இல்லை மறையிறதும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லி சீடன் வந்து கேட்குறாரு. அப்போது சாமி சொல்கிறாரு, சூரியன் உதிக்கிறத நீ எங்கேயாவது பார்த்துருக்குறியா, எங்கேருந்து உதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஆகாசத்தில் உதித்து மேலே வர்றதை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஏன்னா நாம் அப்படி தான் நாம் அதை நினச்சிட்டு இருக்கிறோம். சூரிய உதயம் அப்படின்னு அதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் சூரியன் உதிக்கிறத நாம் பார்க்கல. ஆனால் சூரியன் உதித்து வர்ற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் மட்டும்தான் அங்கே உண்டாகுதே தவிர அங்கே உண்மையாகவே உதிக்கலை. ஏன்னா அது உதிக்கிறதுனா அங்கேருந்து பிறந்து வெளியில் வரணும், அங்கேருந்து உருவாகி வெளியில் வரணும். அப்படி அது ஆகிறது கிடையாது. ஏன்னா அதே நேரத்தில் இன்னொருத்தர் வேற ஒரு இடத்துல மத்தியான நேரத்தில் சூரியனை பார்த்துட்டு இருக்கிறாரு, இன்னொரு நாட்டில் அது சாயங்காலத்தில் அதே சூரியனை பார்த்துட்டு இருக்கிறாரு, இன்னொரு இடத்துல இரவில் சூரியனை பார்க்காமலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அப்போது இதில் வந்து நம்ம கண்ணுக்கு தோன்றதை வச்சு நம்ம உதயம்னும் நம்ம அஸ்தமனும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர உண்மையாகவே சூரியன் உதிக்கிறதும் இல்லை, அது மறையிறதும் கிடையாது. அது ஒரு ரவுண்டு சர்க்கிள். நம்ம பூமி சுற்றிட்டு இருக்கும்போது அந்த சூரியன் ஒரு பாகத்துக்கு தெரியாமல் போகுது, ஒரு பாகத்தில் தெரியுது, ஒரு பாகத்தில் கொஞ்சமாக தெரியுது. இதை வச்சு தான் நாம் வந்து இந்த காலநிலைகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ சூரியன்கிறது நமக்கு உதிச்சிருச்சுன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா பகலாக இருக்கும். அந்த சூரியன் உதயத்தை நம்ம பகல் பொழுது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பகல்ங்கிறது என்னவா இருக்குதுன்னா பிரகாசம். அது நமக்குள்ளார தெளிவாக ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். அப்போ பிரகாசம் நமக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு பிரகாசமாக அது இருக்குது. அப்போது இப்போ நமக்கு என்ன சமயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகல் சமயம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஏன்னா பகலை நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு பகல் சமயம்ங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சாமி சொல்கிறாரு, அப்போ இப்போ உங்களுக்கு பிரகாசம் உண்டாயிடுச்சுல்ல, உங்களால் ஒரு பொருளை சொல்ல முடியுமா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு? ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வெளியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அது எப்படி முடியும்? ஏன்னா இடையில சுவர் இருக்குது, அந்த சுவர் வந்து அதை மறைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாமி கேட்குறாரு, பிரகாசத்திற்கு யாதொரு தடையும் இல்லைங்கிறாரு. ஏன்னா நீங்கள் ராத்திரி நேரத்தில் உங்கள் வீட்டினுடைய கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு நீங்கள் இருந்து பாருங்கள், கருகும்னு இருட்டாக இருக்கும்.
இதே பகல் நேரத்தில் நீங்கள் கதவு ஜன்னலாம் சாத்திட்டு நீங்கள் இருந்து பாருங்கள், அங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கவே செய்யும். அப்போ அந்த பிரகாசங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் உள்ளே வரவே செய்யுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளார அந்த பிரகாசம் உண்டாயிடுச்சுன்னா, இங்கே இருந்துட்டு நீங்கள் அங்கே இருக்கிற விஷயத்த சொல்ல முடியுமே, அதுக்கு எப்படி தடையை ஏற்படுத்த முடியும்? ஏன்னா பிரகாசத்திற்கு யாதொரு தடையும் அங்கே உண்டாக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு சுவரனுடைய தடையோ எதுவுமே அங்கே உண்டாகிறது கிடையாது. அதனால் நமக்கு அந்த பிரகாசம் இருக்கிறதா நமக்கு ஒரு தோற்றம் உண்டாகுது. அது நம்மளிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஒரு தோற்றம் தான். அது ஒரு கனவு மாதிரி. அது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சூரியன்கிறது நமக்கு உதிக்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு சூரியன் உதிச்சிருந்தா நாம் யாருங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளை பார்க்க முடியாத மாதிரி ஒரு அறியாமையில் நாம் இருந்திருக்க மாட்டோம். நமக்குள்ளார பிரகாசம் உண்டாயிடுச்சுன்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா, 6ஆம் அத்தியாயத்திலே சாமி 5ஆம் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பார். அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணன் தான் சூரியன். அது ஆத்ம சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆத்ம சூரியன் தான் சிரசாக இருக்கக்கூடிய ஆகாசத்துலேருந்து பிரகாசித்து வெளியில் வருது. அது வெளியில் போகிறதுனால தான் உள்ளுக்குள்ளார பிரகாசம் இல்லாமல் போயிடுது. அது உள்ளுக்குள்ளார பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா, அந்த வெளியில் போகக்கூடிய பிரகாசத்தை அசையாமல் அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் நிறுத்தணும். அப்போ தான் நமக்கு பகலாகுது. அது வெளியில் போயிட்டுருக்குது. அந்த பிரகாசம் வெளியில் மனமாக வெளியில் பிரகாசித்து போயிட்டுருக்குது. அதையும் நம்ம வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்தும் போது தான் நமக்கு அந்த பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையே அங்கே உண்டாகுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். ஏன்னா நீங்கள் வெளியில் இருக்கிறது தான் நம்மளுடைய பிரதிபலிப்பாக இருக்குது. நீங்கள் கவனித்து பாருங்கள், ஜீவனுடைய சக்தியினுடைய சலனமாக தான் மனசுங்கிறது வெளியில் வியாபிக்குது. அந்த மனசுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட பிரகாசம் கிடையாது, தனிப்பட்ட சக்தி கிடையாது. அது ஜீவனுடைய சக்தி தான் மனசாக வெளியில் வருது. அப்போ மனசுங்கிறதுக்கு தனிப்பட்ட ஒரு சக்தி கிடையாது. அதனால தான் மனசை பற்றி குறிப்பிடும் போது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்போ மனசுக்குன்னு தனிப்பட்ட சக்தி கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பாருங்கள், அதுக்கு தனிப்பட்ட பிரகாசம் கிடையாது. அது சூரியனுடைய பிரகாசத்தை தான் அது நமக்கு பிரதிபலித்து காமிக்குது. அது சூரியன் இல்லைன்னா அதனால பிரகாசிக்க முடியாது. ரெஃப்ளெக்ஷன் மட்டும்தான் அந்த நிலாங்கிற அந்த சந்திரன் கொடுத்துட்ருக்குது. உண்மையாகவே அதனுடைய பிரகாசம் எங்கேருந்து அது எடுத்துக்கிச்சு அப்படின்னா சூரியன்லேருந்து தான். அதே மாதிரி தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆத்ம சூரியன்லேருந்து தான் இந்த மனம்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு அந்த பிரகாசத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் வியாபிக்கிறார். அந்த ஜீவனுடைய சக்தி இல்லைன்னா மனதனால சலனத்தன்மையை உண்டு பண்ண முடியாது. அது சலித்து அதனால் வெளியில் வரவே முடியாது. இதனால தான் வெளியில் அந்த சக்தி சலனமாய் போகும்போது நமக்குள்ளார இருட்டாயிருது. அதைத்தான் ராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராத்திரி அப்படின்னா ரா அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். திரி அப்படின்னா திரி குணங்கள். அது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் தான் திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ராத்திரி அப்படின்னா இருட்டுங்கிறது மாயை. அது அறியாமை. அந்த அறியாமையை அது 3 குணங்களோட அறியாமையில் போகிறதுனால அதுக்கு ராத்திரின்னு பேர். அது என்னைக்கு அது அப்படி அறியாமையில் 3 குணங்களோட போகாமல் நமக்குள்ளாரையே அந்த குணங்கள்லாம் அடங்குதோ அப்போ நமக்கு பகல் அப்படிங்கிற ஒரு பொழுது உண்டாகும். அப்போ அந்த 3 குணங்களும் நாம் ஒன்றா சேர்ந்து நம்மளோட உற்பத்தி ஸ்தானத்தில் அடங்கும் பொழுது தான் நமக்கு அந்த பகலுங்கிற ஒரு பொழுது அங்கே உண்டாகும். அவர் அதை எப்படி சொல்கிறாருன்னா, அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் சக்தியோடு சேர்ந்து புருவ மத்தியத்தில் அங்கே மனசையும் கண்களையும்னு சொல்லி வேற போட்டிருக்கிறாரு. ஏன்னா பிரகாசம்ங்கிறது கண்களுக்கு சார்ந்தது. இந்த கண்கள் வெளியில் போகிறதுனால தான் அந்த பிரகாசம் வெளியில் போகுது. மூக்கு துவாரத்தை பற்றி பேசும்போது அவர் வாயுவை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். வாயை பற்றி பேசும்போது சப்தத்தை பற்றி பேசியிருப்பார். அப்போது இந்த பிரகாசங்கிறது கண்கள் மூலமாகவும், வாயுங்கிறது மூக்கினுடைய துவாரம் வழியாகவும், சப்தங்கிறது நம்முடைய நாவினுடைய வாய் மூலமாகவும் வெளியில் போகுதுங்கிறத வேறு வேறு அத்தியாயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். இப்போது உங்களுக்குள்ளார்ந்து வெளியில் போகக்கூடிய பிரகாசத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மனசையும் நம்முடைய கண்களையும் புருவ மத்தியத்தில் அசையாமல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்வார். அதனால தான் நாம் ஜபம் சமயத்தில் நம்முடைய கண்களை அந்த புருவ மத்தியத்தில் வச்சு அசையாமல் நிறுத்துறதுக்கு காரணம். ஏன்னா மனதனுடைய பிரகாசம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது அந்த சமயத்தில் அந்த சூரியன்கிறது உதிச்சு நமக்கு பகலாகுது. இந்த விதத்தில் இல்லாமல் நமக்கு அந்த பகல்ங்கிற பொழுது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய பகல்ங்கிறது சொப்பனத்தில் காணக்கூடியது. வெளியில் பார்க்கக்கூடிய இருட்டுங்கிறது சொப்பனத்தில் காணக்கூடியது. உண்மையாகவே இருட்டுங்கிறது நம்முடைய அறியாமை தான். அந்த இருட்டுங்கிறது உண்மையாகவே பகல்ங்கிறது நமக்குள்ளார அந்த ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த தன்னைத்தான் அறியிற அந்த உணர்வு ஏற்படும் போது தான் நமக்கு பகல்ங்கிற ஒரு பொழுதுங்கிறது நமக்கு உண்டாகுது. ஏன்னா அந்த ஏன் கண்கள் அங்கே அசையாமல் நிறுத்த சொல்கிறாருன்னா கண்கள் மூலமாக தான் அந்த பிரகாசம் வெளியில் வர்றதும் போகிறதும்.
அதனால தான் பிரகாசத்தர் அந்த குருடனுக்கு வந்து அவனுக்கு கண்கள் குருடா அப்படின்னு சொல்லி மனம் குருடான்னு சொல்லி சாமி கேட்குறாரு. ஏன்னா மனம் தான் பிரகாசமாக வெளியில் வருது. அவருக்கு கண்ணு நல்லா இருந்தாலும் கூட அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் வெளியில் வரலன்னா அவருக்கு கண்ணு தெரியாது. ஆலோசனை சமயத்தில் மனம் உள்ளடங்கிடுச்சுன்னா அவருக்கு கண்ணு தெரியாது. எதிரில் ஒருத்தன் நின்னா கூட தெரியாது. அவன் அந்த நேரத்தில் குருடனாக தான் இருப்பான். அப்போது அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் வெளியில் போகாமல் புருவ மத்தியத்தில் அசையாமல் நிறுத்துறதுக்கு பேர் தான் பகல் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போது நம்மளுடைய அந்த பிரகாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சாமி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு மத்தியான வேளையில் அந்த 1000 கோடி சூரியர்கள் ஒருமித்து நின்னாங்கன்னா அப்போ அந்த பிரகாசங்கிறது எவ்வளோ ஒரு ஜுவாலையோட, எவ்வளோ ஒரு அக்னி வெப்பத்தோடு இருக்குமோ, எப்படிப்பட்ட பிரகாசமாக இருக்குமோ அப்படிப்பட்டதாகவும் நம்முடைய சைத்தன்யம்ங்கிறார். நம்மளால் பகலில் ஒரு சூரியனை கூட நம்மளால் பார்க்க முடியறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனை பார்த்தா கூட கண்ணு கூசி போகுது. ஆனால் நீங்கள் புருவ மத்தியத்துக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் ஆத்ம சூரியனை பார்த்தீங்கன்னா அந்த ஆத்ம சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா 1000 கோடி சூரியர்கள்ங்கிறாரு. 1000 சூரியன் இல்லை, கோடி சூரியன்னு அவர் சொல்லலை, 1000 கோடி சூரியர்கள்னு சொல்கிறாரு. அத்தனை பேரும் ஒன்றா நின்னாங்கன்னா அவருடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதாகவும் அந்த பிரகாசம் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அதுதான் நம்மளுடைய ஜீவனுடைய சைத்தன்யம்ங்கிறார். இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனை பார்க்க முடியல, அப்போ உள்ளே போய் இந்த 1000 சூரியனை பார்த்தா நம்ம கண் என்னத்துக்கு ஆகிறது, நம்மளுடைய அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கு சாமி என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் இருக்கக்கூடிய சூரியனை ஏன் நம்மளால் சரியாக பார்க்க முடியல, ஒரு சூரியனை கூட பார்க்க முடியல அப்படின்னா நமக்குள்ளார அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த ஜொலிப்புத்தன்மையுள்ள அந்த நுரை நமக்குள்ளார இருக்குது. அந்த அகங்காரத்தினுடைய அதிகப்படியான ஜொலிப்புனால தான் பார்க்க முடியாமல் கண்கள் கூசி போயிடுதுங்கிறார். அந்த அகங்காரம் இல்லைன்னா உங்களால் அந்த 1000 கோடி சூரியர்களை டைரெக்டாக பார்க்க முடியும். இந்த அகங்காரம் இல்லாமல் நீங்கள் இந்த சூரியனை பார்க்கணுன்னா உங்களால் ஒரு சூரியனை அசால்ட்டாக நீங்கள் பார்த்துட முடியும். கண்ணசைக்காமல், கண்ணில் எதுவும் உறுத்தாமல் உங்களால் கவனித்து பார்க்க முடியும். அந்த பிரதிபலிப்பை அது வந்து ஜாஸ்தி பண்ணி காமிக்குது. அந்த ஜொலிப்புத்தன்மை அது அகங்காரத்துக்கானது. அதனால தான் அவர் நுரைய வந்து அகங்காரமாக குறிப்பிட்டு சொல்லும்போது அதில் அதிகப்படியான ஜொலிப்புத்தன்மை இருக்குது. அதனால தான் நம்மளை இந்த உலகத்தை எல்லாம் பிரதிபலித்து காமிக்குது அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். அப்போது நம்மளிருந்து வெளியில் பிராணனாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் பிரகாசமாக வெளியில் போய் மனமாக பிரகாசமாக வெளியில் போகும்போது அதைத்தான் நாம் இந்த உலகத்தில் சூரியனாக நம்ம வந்து கவனிச்சிட்ருக்குறோம். அது அகங்காரத்தினால பார்க்குறதுனால தான் நமக்கு கண்கள் கூசி போகிறதுக்கு காரணம். அதிகப்படியான ஜொலிப்பாக அது காமிச்சு கொடுக்கறதுனால. கண்ணாடியினுடைய இயல்பு அப்படி தான், ஒரு விஷயம் இருக்கிறத ஜாஸ்தி பண்ணி காமிக்கும். அதனால தான் நம்ம ஒரு விளக்குக்கு மேலே நம்ம கண்ணாடி பாத்திரத்தை வைக்கிறதுக்கு காரணம். அது கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை ஜாஸ்தி பண்ணி காமிக்கும். அதே அந்த கண்ணாடி பாத்திரம் தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அகங்காரமாக இருக்குது. அதனால் அந்த இரவுன்னோ பகல்னோ 2 நிலைமைகள் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அறியாமை தான் அங்கே காரணமாக இருக்குது. அந்த அறியாமைங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் அந்த அறியாமையில் இருந்து நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டமாக அது இருக்குது. அதனால தான் அதனுடைய சாஸ்வதமான ஒரு இயல்பே இருட்டாக இருக்குது நமக்கு. அப்போது அந்த பிரகாசங்கிறது அது வர வைக்க வேண்டியதாக இருக்குது. அது எப்படி வர வைக்க முடியும்னா வெளியில் போகக்கூடிய பிரகாசத்தை நமக்குள்ளார புருவ மத்தியத்தில் அடக்கும் போது தான் அந்த பகல்கிற ஒரு நிலைமை வந்து நம்ம கொண்டு வர முடியும். அப்போ நம்முடைய புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய பிராணனாக இருக்கக்கூடிய சூரியனை எப்போ இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி ஜுவாலையிலேருந்து நீக்கி அந்த மனம்ங்கிற பிரகாசத்தை உள்ளுக்குள்ளாரையும் நம்ம அடக்கிறோமோ அப்போ தான் நமக்கு பகல் நமக்கு உண்டாகுது. அப்படி இல்லாமல் அது நமக்குள்ளாரையே அதை நமக்குள்ளார இல்லாமல் அது வெளியில் பிரகாசிக்கும் போது அதுக்கு இரவுன்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். இதுதான் வந்து அந்த இரவு பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. இது இப்போ நாம் பார்க்கக்கூடிய வெளியில் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் இரவும் கிடையாது, அது பகலும் கிடையாது. அது எல்லாமே நம்ம சொப்பனத்தில், அதாவது அறியாமைன்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சொப்பனத்தில் வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் அது. அந்த காட்சிகள் தான் அது. சொப்பனத்தில் ஏற்படக்கூடிய காட்சிகள் அது நம்மளுடைய பிரதிபலிப்பாக தான் காண்பிக்கப்பட்டிருக்குது. அப்போது உண்மையாகவே நமக்கு பகல் அப்படிங்கிறது, நமக்கு சூரியன் அப்படிங்கிறது நம்ம புருவ மத்தியத்தில் உதிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிரகாசத்தை கவனித்தேன் அப்படின்னு நிறைய ஞானிகள் வந்து எழுதியிருப்பாங்க. நாங்கள் ஜோதியை பார்த்தேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பகல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு சூரியன் அஸ்தமனமாக இருந்த சூரியன் உதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதே நமக்கு நார்மலாகவே சாஸ்வதமாகவே இருட்டு தான் நம்மளுடைய நிலைமை. அது ஏற்கனவே அந்த சூரியன் உதிக்காமல் தான் இருக்குது. அதை உதிக்க வச்சா மட்டும்தான் நமக்கு பகலாகுமே தவிர அது உதிக்காத வரைக்கும் நாம் அறியாமைங்கிற இருட்டில் தான் இருப்போம். அதனால் பகல் இரவுங்கிற நிலைமை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத சாமி இந்த அத்தியாயத்தில் சொல்லி இந்த 14வது அத்தியாயத்தில் வந்து நிறைவு பண்ணுறாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம்.